துணை முதல்வர் உதயநிதியிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களை அவரது பாதுகாவலர்கள் தள்ளியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உணவு திருவிழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அரசின் சார்பாக. கடந்த ஆண்டு இதே மாதிரி மெரினா கடற்கரையில் இதே மாதிரி ஒரு உணவு திருவிழாவை 5 நாட்களுக்கு நம்முடைய துறை நடத்தியிருந்தது. இதில் சைவம் மற்றும் அசைவ உணவுப் பொருட்கள் எல்லா விதமான உணவுப் பொருட்களும் தரமான சமையலோட தரமாக இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. வந்தவங்க வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அதற்கான ஏற்பாடுகள், அவங்க கை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் செல்ஃபி பாயிண்ட்ஸ் இங்கே பீச்சுக்கு வந்து அவங்க ஞாபகார்த்தமாக புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு இதெல்லாம் அவங்க இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய் அளவிற்கு சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க, விற்பனை செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி கடந்த நவம்பர் மாதம் மதுரையில் இதே மாதிரி ஒரு உணவு திருவிழாவை துவக்கி வச்சிருந்தோம். அவருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. மதுரையில் கிட்டத்தட்ட 62 லட்சம் ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த பெசன்ட் பீச்சில் இதை துவக்கி வச்சிருக்கிறோம். சுத்தமான முறையில் இந்த ஃபுட் சேஃப்டி இதெல்லாம் பரிசோதிக்கப்பட்டு இந்த உணவு இங்கே வழங்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ் இதை முன்னிட்டு அவங்களே தான் அந்த டேட்ஸை வந்து அந்த சுய உதவி குழுக்கள் சகோதரிகள் அவங்களே இந்த டேட்ஸை முடிவு பண்ணாங்க. வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.